மனித வரலாற்றில் கடவுளைப் பற்றி இவ்வளவு குறைவாக பேசி அதிகமாக வெளிப்படுத்தியவர்கள் சிலரே. ரமண மகரிஷி ஒரு பிரசங்கியும் அல்ல, தத்துவ ஞானியும் அல்ல, வழக்கமான அர்த்தத்தில் குருவும் இல்லை. அவர் பெரும்பாலும் மௌனத்தில் வாழ்ந்தார். ஆனால் அந்த மௌனம் ஒரு மனத்தை சுமந்து வந்தது. பலர் அதை திவ்யம் என்று அழைத்தனர். அவருக்கு கடவுள் என்பது வணக்கத்துக்குரிய ஒரு பொருளோ, மேகங்களுக்கு மேலே வீற்றிருக்கும் தொலைவு உருவாக்கியோ அல்ல. கடவுள் என்பது யதார்த்தம்தான், ஒருவரின் சொந்த இருப்பின் சாராம்சமே. மக்கள் ரமணரிடம் வந்து, நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்டால், அந்த கேட்பவரை நோக்கி மெல்லிய பார்வையோடு, கேட்கிறவர் யார் என்பதை முதலில் கண்டுபிடி என்று சொல்லுவார். அந்த ஒரே வாக்கியத்தில் நூற்றாண்டு கால தத்துவங்களை அவர் கலைத்து விடுவார். தேடுதலை வானத்திலிருந்து இதயத்தை நோக்கி திருப்புவார். ஏனெனில் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியே தவறான இடத்தில் வைக்கப்பட்டது. கேட்கும் நான் தனி ஆணவம், அதுவே ஒரு மாயை. இந்த மாயையை மறையும் போது வெளியே இருக்கும் கடவுள் அல்ல, ஆனால் தூய இருப்பு, முடிவில்லா தன்னாலேயே ஒளிரும் அமைதியான ஆன்மா மட்டுமே எஞ்சியிருக்கும். ரமணர் கடவுளை வார்த்தைகளால் வரையறுக்க மறுத்தார். கடவுளை விவரிக்க முடிந்த ஒன்று என்றால் அது மொழியால் வரையறுக்கப்பட்டு விடும் என்றார். ஆனால் உண்மையில் இருப்பது வரையறுக்க முடியாதது, அதை பேச முடியாதது. அறிவு என்ற வடிவில் அறிய முடியாது, ஆனால் இருத்தல் என்ற நேரடி சுவையால் மட்டுமே அறிய முடியும். அவருடைய போதனைக்கு யார் நான் என்ற தன் விசாரணை பாதை முக்கியம். இது ஒரு தத்துவம் அல்ல, வாழும் சாவி. மனம் கடவுள் எங்கே என்று கேட்கும்போது கோயில்கள், நூல்கள், சடங்குகள் என வெளியே தேடும். ஆனால் கேள்வி உள்ளே திரும்பிய தேடுபவர் யார் என்றவுடன் ஒரு மாற்றம் ஏற்படும். தேடுபவர் அமைதியாகிறார். அந்த அமைதியில் முடிவில்லாதது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அவரிடம் கடவுள் என்ற சொல் கூட இரண்டாம் நிலை. இதை கடவுள், ஆத்மா அல்லது சத்தியம் என்று எப்படி கூறினாலும் பரவாயில்லை. முக்கியமானது உள்ளே திரும்பி எப்போதும் நிலைத்திருக்கும், எப்போதும் அறிந்திருக்கும் அந்த சாட்சியையே பார்ப்பது. நவீன உலகில் கடவுள் ஒரு கருத்தாக வாதிட, பாதுகாக்க, திணிக்க ஒரு விஷயமாகிவிட்டது. ஆனால் ரமணரின் செய்தி இவை அனைத்தையும் வெட்டுகிறது. நீ நினைப்பதை நிறுத்து, நம்புவதை நிறுத்து, வெறுமனே அமைதியாக இரு என்று அவர் அழைக்கிறார். ஏனெனில் மனம் தன் மூலத்தில் ஓயும் போது, நான் என்ற எண்ணம் மறையும் போது, எஞ்சியிருக்கும் யதார்த்தம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. அதுவே கடவுள். எனவே கடவுளை கண்டுபிடிக்க விரும்பினால் அவரை தேடாதே, தேடுகிறவனை தேடு. அந்த நான் என்ற எண்ணத்தை அதன் மூலத்துக்கு பின்தொடர். அது மறையும் போது எஞ்சியிருப்பது எப்போதும் இருந்ததே, முடிவில்லா உணர்வு, நித்திய அமைதி, எல்லையில்லா அன்பு. இதுவே ரமண மகரிஷியின் கடவுள். வணக்கத்திற்குரிய கடவுள் உருவமல்ல, ஆனால் நீ என்று ஒளிரும் அறிவின் ஒளி.